அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வரலாற்று பிரசித்தி பெற்ற தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் நடத்திய தலையாலங்கானத்து போரை பற்றி சற்று விரிவாக காண்போம். பாண்டிய மன்னனாக பொறுப்பேற்றுக் கொண்டான் நெடுஞ்செழியன். சிறிய வயது, துள்ளும் இளமை, விளையாட்டு பருவம், அரும்புகின்ற மீசை. அரசாள்வதற்கு இவனுக்கு தகுதி இருக்கிறதா, ஒரு படை நடத்தும் வலிமை இருக்கிறதா என்றெல்லாம் அவனை எதிர்த்த சோழர்களும் அவர்களோடு இணைந்த 7 குறுநில மன்னர்களும் கொஞ்சம் கூட சிந்திக்கவில்லை. சிறிய வயது அவனை ஊதி தள்ளிவிடலாம், பாண்டிய நாடு வரை நம்முடைய எல்லையை அதிகப்படுத்தி விடலாம் என்ற எண்ணத்தோடு சோழர்களும் அவர்களோடு இணைந்த 7 குறுநில மன்னர்களும் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு தூது விட்டார்கள். போர்க்களத்திலே எங்களை சந்தித்து உன்னால் வெற்றி பெற முடியாது, ஆகவே பாண்டிய நாடு எங்களுக்கு திரை செலுத்த வேண்டும் என்கின்ற தொனியில் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு தூது விட்டார்கள். சிறிய வயதாக இருந்தாலும் சீறுகின்ற இளமை பருவம், அரும்புகின்ற மீசை, துள்ளுகின்ற விளையாட்டு பருவம் அனைத்தையும் கடந்துவிட்டு ஒரு கைதேர்ந்த போர் வீரனைப் போல தூது வந்தவர்களிடம் சொல்லி அனுப்பினான். இந்த இளையோன் எதற்கும் இளையான். சோழ மன்னர்களையும் 7 குறுநில மன்னர்களையும் போர்க்களத்திலே சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன், போரை எதிர்கொள்வதற்கு சித்தமாக இருக்கிறேன் என்று அவன் திருப்பி பதில் கொடுத்தான். நினைத்தார்கள் சிறிய பையன், போரை சந்திக்காதவன், ஆகவே தலையாலங்கானத்திலே இவனை சிறிது நேரத்தில் ஒழித்து கட்டிவிடலாம், பாண்டிய தேசத்தையும் தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வந்து விடலாம் என்று கனவு கண்டார்கள் சோழர்களும் அவர்களோடு வந்த 7 குறுநில மன்னர்களும். தலையாலங்கானத்து போருக்கு தயாராகிவிட்டான் பாண்டிய நெடுஞ்செழியன். புலவர்களை அழைத்து சொன்னான். அவனை பற்றி கவி பாடுகின்ற கவிஞர்களை எல்லாம் அழைத்து சொன்னான். சினங்கெடு வேந்தனை ஒருங்க படையனாகில் புலவர்கள் என் நிலவரை பாடாது வரைக என்று சொல்லிவிட்டு பாண்டியர்களுக்கே உரித்தான வேப்ப மாலையை அணிந்து கொண்டு குளிர்ந்த நீரிலே குளித்து விட்டு அதற்கு பிறகு வேப்ப மாலையை அணிந்து கொண்டு கையிலே வாளோடு பாண்டிய நெடுஞ்செழியன் தலையாலங்கானம் நோக்கி போருக்கு புறப்பட்டு விட்டான். பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு போரை சந்தித்த அனுபவம் இல்லை. அவன் சந்திக்கின்ற கன்னி போர் இது. ஆனால் எதிரிகளை கன்னி போக வைக்கின்ற அளவுக்கு திறமை வாய்ந்த போர் வீரனாக தலையாலங்கானத்து போரிலே செயல்பட்டான் பாண்டிய நெடுஞ்செழியன். அவனோடு இணைந்திருந்த படை தளபதிகள் பல போர்களை கண்டவர்கள், பல போர்களில் விழுப்புண்களை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த அனுபவம் மிக்க படையோடு 7 குறுநில மன்னர்களை தலையாலங்கானத்திலே எதிர்கொண்டான். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், சோழர்கள் படையில் இருந்த மற்ற குறுநில மன்னர்களுக்கும் சோழர்களுடைய படைக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தது. எப்படி என்று கேட்டால், இப்பொழுது தேர்தல் களத்திலே அரசியலிலே கூட்டணி அமைப்பார்கள். அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கூட்டணி கட்சியிலேயே ஒருவரை ஒருவர் காலை வாருகின்ற அரசியலெல்லாம் இந்த தேர்தல் களத்திலே நடப்பது உண்டு. அதை போலவே அன்றைக்கு தலையாலங்கானத்து போர்க்களத்திலும் நடந்தது. சோழர்கள் படைக்கு எதிராகவும் சில குறுநில மன்னர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் பின்வாங்கினார்கள். இதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்ட தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த போர்க்களத்திலே மிகப்பெரிய வெற்றியை குவித்தான். அதற்கு முத்தாய்ப்பாக சிறிய வயதாக இருந்தாலும் சிலித்தெழுந்த சிங்கப்பூர் போர்க்களத்திலே பாண்டிய நெடுஞ்செழியன் தான் முதல் ஆளாக வாள் வீசினான். அவன் வாள் வீசுகின்ற ஆற்றலை பார்த்து, அவன் குதிரைகள் சீறுகின்ற லாவகத்தை பார்த்து, அவன் திரும்பும் திசையெல்லாம் எதிரி நாட்டு படை வீரர்களுடைய தலைகள் சரிந்ததை பார்த்து, பிணங்கள் சாய்ந்ததை பார்த்து பாண்டிய நெடுஞ்செழியனுடைய படை வீரர்கள் உத்வேகமடைந்தார்கள், உற்சாகம் பெற்றார்கள். அந்த படை வீரர்கள் வீராவேசமாக போர்க்களத்திலே போரிட்டார்கள். இத்தனைக்கும் சோழர்களோடு இணைந்திருந்த குறுநில மன்னர்களில் பலர் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள், பல போர்களை கண்டவர்கள். அதிலே ஒரு மன்னன் சொன்னான், நான் யானையை குழி வெட்டி பிடிப்பவன்,
இந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் சின்னஞ்சிறு பையன், இவனை நான் உஃபு என்று ஊதி விடுவேன் என்றெல்லாம் முழக்கமிட்ட அந்த மன்னனையும் சிறைபிடித்தான். சிறைபிடித்து யானைகளை அடைப்பதைப் போல ஒரு மிகப்பெரிய குழியை வெட்டி அந்த குழியிலே அந்த மன்னனை பணைய கைதியாக சிறை வைத்து மேலே ஒரு மூங்கில் கோட்டையை நிர்மாணித்தான். அதுதான் வரலாற்றிலே பிரசித்தி பெற்ற மூங்கில் கோட்டை. அந்த மூங்கில் கோட்டை பற்றி திரைப்படம் எடுப்போம் என்று திரையுலகத்திலே ஊமை விழிகள் என்கின்ற ஒரு திரைப்படத்தை வெளியிட்ட அந்த படக்குழுவினர் மூங்கில் கோட்டை என்றே அவர்களுடைய திரைப்படத்திற்கு பெயர் வைத்து பூஜை போட்டார்கள். ஆனால் ஏதோ காலத்தின் சூழ்நிலை அந்த திரைப்படம் இன்று வரை வெளியாகவில்லை, அதற்கான படப்பிடிப்பு நடத்தவில்லை. அப்படியெல்லாம் தலையாலங்கானத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு எதிர்ப்பு குரல் எழுப்பியவர்கள், பாண்டிய நெடுஞ்செழியனை வீழ்த்தி விடலாம் என்று கனவு கண்டவர்கள் எல்லாம் கடைசியில் அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். தோல்வியை சந்தித்து விட்டு அவர்கள் திரை செலுத்தினார்கள். அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பாண்டிய மன்னனுக்கு பொன்னும் பொருளையும் பரிசாக வழங்கியதோடு அந்த பகுதியிலிருந்து எடுத்துக்கொண்ட மிக பெரும் செல்வத்தோடு பாண்டிய நெடுஞ்செழியன் தன்னுடைய தலைநகருக்கு திரும்பி அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி விழாவை நடத்தினான். அந்த போர் நடைபெற்றது சிறிது காலம்தான் என்றாலும் கூட அந்த போரின் வெற்றியை பல மாதங்கள் பாண்டிய நாட்டிலே கொண்டாடினார்கள். காரணம், அந்த போரை நடத்தியவன் ஒரு சின்னஞ்சிறிய இளம் வயது சிறுவன், விளையாடும் பருவத்திலே இருக்க வேண்டியவன், துள்ளி விளையாடும் இளமை. அவன் சொகுசான வாழ்க்கை நடத்த வேண்டியவன், சுகபோகத்திலே திளைக்க வேண்டியவன். விளையாடுகின்ற வயதில் போர்க்களத்திலே விளையாடினான், வாளேந்தினான், போரிட்டான், வெற்றிகளை குவித்தான். 7 பேரை ஒரே நேரத்தில் ஒரே போர்க்களத்திலே வீழ்த்தினான். வேறு எந்த நாட்டின் படைகளையும் துணைக்கு அழைத்துக் கொள்ளவில்லை, யாரையும் நண்பர்களாக சேர்த்து கொள்ளவில்லை. ஆனாலும் கூட தனித்து நின்று மிக பெரும் வலிமை வாய்ந்த பல போர்களை கண்ட போர் வீரர்களும் தளபதிகளும் இணைந்து நின்ற சோழர்கள் உள்ளிட்ட 7 குறுநில மன்னர்களை வீழ்த்தி வெற்றி கண்டதால் தான் இன்றைக்கும் வரலாற்றிலே பாண்டிய நெடுஞ்செழியன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்று போற்றப்படுவதோடு அந்த தலையாலங்கானத்து போர் எப்படி சோழ பேரரசன் கரிகாலன் நடத்திய வெண்ணி பரந்தலை போரை போல புகழ் பெற்றதோ, எப்படி மாமன்னன் அசோகன் நடத்திய கலிங்க போரை போல புகழ் பெற்றதோ, அதை போல இந்த தலையாலங்கானத்து போரும் வரலாற்றில் மிக பெரும் புகழுக்கு சொந்தமாக ஆனதற்கு காரணம் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் மிக குறைந்த வயதில் ஒரு போரை எதிர்கொண்ட அந்த ஆற்றல், அவனுடைய இரத்தத்திலே ஊறிய வீரம், அவன் வாள் வீசிய விதம், அதனால் படைகள் எழுச்சி கொண்டு எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற்ற அந்த போர் இன்றைக்கும் வரலாற்றிலே புகழ்பெற்ற தலையாலங்கானத்து போர் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.